ஆடி 18 வரலட்சுமி நோம்பு இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதோட சேர்த்து விரதமும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ காலையிலே எனக்கு கொஞ்சம் நிறைய எனக்கு ஒர்க் இருக்கனால காலையில் சமைக்கலை, அதனால கடையில் வாங்கியாச்சு. பாப்பாக்கெலாம் ஊட்டி விட்டுட்டு மீன் குழம்பு வைக்கலான்னு தான் வந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நல்லா கெட்டியான ஊட்டி போடுங்க, நிறையா சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபாலோ பண்ணி குழம்பெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து குழம்பு சூப்பராக இருந்துச்சு. 2-3 மீன் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம். ஸோ நார்மலாக இருக்க மீன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சு அதை போட்டு குழம்பு வச்சு பிடிச்சாச்சு, ஃப்ரை பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ குக்கிங் வேலை ஓவர். மீனை எப்போயுமே பாதி ஃப்ரை பண்ணிட்டு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அப்படியே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி மசாலா பரட்டினதில் கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னதான் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சாலும் இனி அடுத்தடுத்து ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோகுலஷ்டமி வருது. ஸோ அதுக்கு தான் பாப்பாக்காண்டி ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் வினும் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம், விவிஷா மட்டும் விளையாடிட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ஆஃபரில். இந்த 3 ட்ரே தான். ப்ரைஸை மட்டும் சொன்னேன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ப்ராடக்டோட குவாலிட்டி சொல்லவே வேணாம், செம்மையாக இருந்தது. வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து 2 kg கிட்ட தாங்குது. நான் ஆல்ரெடி வச்சிருந்த ட்ரேவை தூக்கி வச்சுட்டு இதை தூக்கி வச்சு பார்த்தேன், பட் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால அந்த ஸ்டவ்வுக்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் எனக்கு ரொம்ப இடம் மிச்சமாக இருந்தது. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்குது. ஆஃபரில் ரொம்பவும் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட டிஎம்க்கு ஸ்ட்ரைட்டாகவே சென்ட் பண்ணுறேன்.